பிரித்தானியாவின் லண்டனில் தமிழர்கள் அதிகம் சரிந்து வாழும் ஈலிங் நகர சபையில் கார் மற்றும் வாகனம் திருடும் சம்பவங்கள் அதிகரித்து உள்ளன. இதில் பல தமிழர்களுக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் வாகனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஈலிங், பிராட்வே மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கார்களிலிருந்து தொடர்ச்சியாக பொருட்கள் திருடப்பட்டு வந்த சம்பவங்கள் தொடர்பாக லண்டன் மாநகர போலீசார் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன்போது முக்கிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது உத்தியோகபூர்வமாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஈலிங் பிராட்வே பகுதியில் வாகன குற்றங்கள் அதிகரித்து வருவது குறித்து அப்பகுதி மக்கள் வெளியிட்டிருந்த பலத்த கவலைகளை தொடர்ந்து ஈலிங் நெய்பர்ஹுட் மற்றும் டவுன் சென்டர் விசேட போலீஸ் குழு இந்த அதிரடி ஒழுங்குமுறையை களத்தில் இறக்கியிருந்தது. இதன்படி போலீஸ் அதிகாரிகள் சாதாரண உடைகளில் நகரின் முக்கிய பகுதிகளில் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த கண்காணிப்பின் போது ஸ்பிரிங் பிரிட்ஜ் வாகன நிறுத்தும் இடத்தில் 2 வாகனங்கள் உடைக்கப்பட்டு சேதமடைந்திருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தனர். உடனடியாக அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சந்தேக நபரின் அடையாளங்களை உறுதிப்படுத்தினர். பின்னர் போலீஸ் சமூக பாதுகாப்பு அதிகாரி நெஸ்பிட் உதவியோடு அந்த சந்தேக நபரின் புகைப்படம் ஈலிங் போரோ முழுவதும் உள்ள போலீஸ் குழுக்களுக்கு அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டது. புகைப்படம் அனுப்பப்பட்ட சில நிமிடங்களிலேயே வெஸ்ட் ஈலிங் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த புகைப்படத்தில் இருந்த அடையாளங்களுடன் ஒத்துப்போன சந்தேக நபரை வீதியில் வைத்து அதிரடியாக மடக்கி பிடித்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் விலை உயர்ந்த நகைகள் மற்றும் பலரது வங்கி அட்டைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளின் மூலம் இப்பகுதியில் இடம்பெற்ற மேலும் 4 வாகன திருட்டு சம்பவங்களோடு இந்த நபருக்கு நேரடி தொடர்பு இருப்பதும் அம்பலமாகியுள்ளது. இந்த திருட்டுகளோடு தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களையும் தேடி போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். பொதுமக்கள் தங்களது பகுதிகளில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்களை கண்டால் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அவசர தேவைகளுக்கு 999 என்ற இலக்கத்திற்கும், அவசரமற்ற விவரங்களை வழங்க 101 என்ற இலக்கத்திற்கும் அல்லது மெட் போலீஸ் இணையதளத்தினூடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.